தண்ணி தொட்டியை நிரப்புவதற்கு ஃபஸ்ட்டு குழாய் வந்து 12 மணி நேரம் எடுத்துக்கிறது. அதே தொட்டியை நிரப்புறதுக்கு ரெண்டாவது குழாய் 6 மணி நேரம் எடுத்துக்கிறது. மூணாவது குழாய் வந்து தேர்டு குழாய் வந்து 4 மணி நேரம் எடுத்துக்கிறது. அப்படின்னா 3 குழாயும் ஒரே சமயத்தில் திறந்து விட்டுறதுக்கப்புறம் தண்ணி தொட்டி நிரம்புவதற்காகவும் நேரம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது செஞ்ச மணிங்கன்னா அது செஞ்ச வேலைங்கிறது 1/2, இது செஞ்ச வேலை 1/6, இது செஞ்ச வேலை 1/4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 1/12 + 1/6 + 1/4. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் திறந்து விடுறாங்க. அப்போ எவ்வளோ டைம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த 3மே செஞ்ச வேலை கிடைக்கும். அந்த வேலையை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா டைம் கிடைக்கும். அவ்வளோதான். சரி பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் வந்து காமனாக 12 எடுக்கலாமா? அப்போ மேலே வந்து 1 வரும். அடுத்து 6 2 12. ஸோ அதனால் மேலே 2 வரும். இங்கே 4 3 12. அதனால் மேலே 3 வரும். மிச்சம் என்ன வருது? 3 3 6 6/12. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/2 கிடைக்கும். இது வந்து 3 குழாயும் செஞ்ச வேலை. பட் நமக்கு என்ன வேணும்? டைம் வேணும்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். 2 hours. ஆன்சர் வந்து 2 மணி நேரம்.